யாரெல்லாம் ஃபோன் வச்சுருக்காங்களோ அவங்களாம் இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டியாக தான் இருக்காங்க. ஓகே, இந்த படத்துலேயும் ஒரு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி இருக்காங்க. இவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரொமோஷன்ஸ்லாம் வருது. ஒரு நேரத்தில் இவங்க தாய்லாண்டுக்கு வெக்கேஷன் வந்து போயிருக்காங்க. அங்கேயும் இவங்க சாப்பிட்றது, தூங்குறது, எங்கெங்கே போகிறாங்களோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது. அவர் தாய்லாண்டுக்கு வராதனால செம்ம கன்னில் இருப்பாங்க. இந்த பொண்ணோட பேர் மேடிசன். சரி, ஓகே, அவங்க தங்கி இருக்கிற ஹோட்டல் பக்கத்தில் இன்னொரு பொண்ணு தங்கியிருக்கு. ஐ திங்க் மேடிசனை ஆல்ரெடி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் இன்ஸ்டாகிராமில் கூட பார்த்துருந்துக்கலாம். ஓகே, மேடிசன் அவங்க ஃபாலோவர்ஸுக்காண்டி நான் செம்ம ஜாலியாக தாய்லாந்து பீச் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாலுமே உண்மையிலேயே ரொம்ப மைண்ட் அப்செட்டில் தான் இருக்காங்க. சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறாங்க. வந்ததுலேருந்து இதை மட்டும் தான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியும் கொஞ்ச நேரம் புலம்பிக்கிட்டு இருந்தாலுமே சன்ஸ்க்ரீனுக்கு ஒரு ப்ரொமோஷன் வந்திருக்கு, இதை மட்டும் பண்ணிடு அப்படின்னோடனே இதையும் மேடிசன் பண்ணி முடிக்காங்க. இந்த படம் பார்த்ததுலேருந்து உண்மையிலேயே இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிலாம் ப்ரொமோஷனுக்காண்டி சிரிச்சாப்பில் இருந்துட்டு பின்னாடி சோகமாக தான் இருப்பாங்க போல இருக்குது. நைட் ஆயிடுது. திருப்பி இன்ஸ்டாகிராமில் வைன் சாப்பிட்ற மாதிரி போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்க பக்கத்தில் ஒரு கிழமை வந்து உட்காந்துருப்பான். அவனும் மேடிசன் கூட பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்க. மேடிசனை ஒரு பொண்ணு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு இதெல்லாம் நோட் பண்ணுது. அந்த வயசானவரும் மேடிசன் கிட்ட பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு பேச ஆரம்பிக்க இந்த பொண்ணுமே என்ன சார் என் ஃப்ரெண்டு கூட பேசிட்டீங்களா, என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போகலாமா அப்படின்னு அந்த இடத்த விட்டு ரெண்டு பேரும் விறுவிறுன்னு கிளம்பிடுறாங்க. மேடிசன் கூட இன்னொரு பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணோட பேர் கேசி. கேசியுமே சரக்கு போடுறதுக்கு முன்னாடி நல்லா தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரக்கு போட்டதுக்கப்புறம் தான் அவங்க வேலையை காமிப்பாங்க அப்படின்னு கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசிட்டு வண்டியில் லாங் டிரைவ் ஒன்று போகிறாங்க. மேடிசனுக்கும் தாய்லாண்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை இருக்கும். இந்த கேசினால் இதுவும் வந்து பாசிபிள் ஆகுது. ஆனால் மேடிசன் ஃபோட்டோ எடுத்தனா பின்னாடி இருக்கும்போது கூட அவன் மூஞ்சை மறைச்சிக்கிட்டு இந்த கேசி பொண்ணு கேட்டால் ஃபோட்டோ எடுக்க பிடிக்காது, ஒன்று வேணா ஃபோட்டோ எடுக்க அப்படின்னு நம்ம மேடிசனை ஃபோட்டோ எடுத்துகிட்டு திருப்பியும் டிரைவ் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய ஹோட்டல் போய்ட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குன்னு அதில் இப்பவும் மேடிசன் ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரி அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம பப்புக்கு போகலாமா அப்படின்ட்டு அந்த கேசி பொண்ணு சொல்லிவிட்டு ஒரு 2 பையங்களை உஷார் பண்ணால் தான் அந்த பப்புக்குள்ளே போக முடியும். அந்த 2 பையங்களை உஷார் பண்ணி இப்போ பப்புக்குள்ளே போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் ஆட்டத்தை போட்டு திருப்பியும் அவங்க ஸ்டே பண்ணியிருக்கிற ஹோட்டலுக்கே வராங்கப்பா. ஓகே, மேடிசனுக்கும் கேசி கூட இருந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கும். இப்போ வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு கதவு ஓப்பனில் இருக்குது. இவங்களோட லாக், அதாவது டோர் கீ வந்து இவங்க பர்ஸில் வந்து மிஸ் ஆகிருக்கும். உள்ளுக்கு வந்து பார்த்தோன்னா இவங்களோட வீட்டில் இருக்கிற எல்லாமே அலங்கோலமாக கிடக்கு. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா மேடிசனோட பர்சனல் திங்ஸ் எல்லாமே காணாமல் போயிருக்கு, இன்க்ளூடிங் பாஸ்போர்ட்டும் கூட. பாஸ்போர்ட் இருந்தால் தான் திருப்பி இவங்க நாட்டுக்கு வந்து போக முடியும். பாஸ்போர்ட் காணும் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸ்காரங்களும் 2 நாள் டைம் கொடுங்க, நான் கண்டுபிடிச்சி கொடுக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கேசியும் பாஸ்போர்ட் கிடைக்க இன்னும் 2 நாள் இருக்குது, நாளைக்கு மார்னிங் தாய்லாண்டே எனக்கு சுற்றி காமிக்கிறேன் அப்படின்னு இந்த கேசி பொண்ணு சொல்லியிருக்கோம். ஓகே, அன்றைக்கி நைட்டு இந்த மேடிசன் எப்பவும் கூட பாய் ஃப்ரெண்ட் கூட வீடியோ கால் பேசிக்கிட்டு இருக்கோம். மேடிசனும் இந்த மாதிரி பாஸ்போர்ட் தொலைஞ்சிருச்சு நடந்த எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவன் பாய் ஃப்ரெண்டோட சரியான காண்டில் இருக்கான். ஒழுங்காக பத்திரமா வச்சிருக்க மாட்டியா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே வீடியோக்களை கட் பண்ணி விட்டுறான். இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு மேடிசன் தலையை பிச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் புதுசாக எதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு கேசி கூட ஒரு தீவுக்கு வந்து போயிருக்காங்க. அங்கனக்குள்ளேயும் செம்ம ஜாலியாக ஃபன்னாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு திருப்பியும் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வைப் பண்ணுறதுக்கு ஒரு படி எக்ஸ்ட்ரா போயிட்டு கேசி பைக்கில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் மேடிசன் பைக் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். இருந்தாலும் மேடிசன் ஃபோனோட பண்ணல, மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணல. திருப்பியும் பைக்கில் செம ரைடு. மேடிசன் கேசி கூட இருக்கிறது செம செக்யூராக ஃபீல் பண்ணுறா. திருப்பியும் அவங்களோட ரெசார்ட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்களோட பிளான் இப்போ என்னென்னா அடுத்த நாள் பக்கத்துலேயே இருக்கிற இன்னொரு தீவுக்கு விசிட் பண்ணுறதா இவங்களோட பிளானு. அதுக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் வந்து இவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் மார்னிங் எப்பவும் போல் மேடிசன் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்கா. கேசியுமே ஏய் நம்ம என்ஜாய் பண்ண வந்திருக்கோம், நீ கேமரா தூக்கி ஓரம் போடு அப்படின்னு போட்டோ எடுத்துகிட்டு அந்த தீவுக்கு வந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த தீவில் ஆள் நடமாட்டமே இல்லை. இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டை தான் இவங்க 2 பேரும் வந்து தேடி இருந்தாங்க. அங்கனக்குள்ள ஒரு கட்டையில் கோடு கூட கீச்சிருக்கும். இது என்னென்னு வந்து இவங்களுக்கு சுத்தமாக புரியல, நமக்கும் புரியல. ஓகே, அந்த தீவில் இருக்கிற மூலமுடுக்கு வர எல்லாத்தையும் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நைட்டு கேம்ப் ஃபயர் ஒன்று போட்டுட்டு திருப்பியும் அவங்க லைஃப்பில் நடந்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மேடிசனுமே கேசியை அவளோட ஒரு சிஸ்டராகவே பார்க்க ஆரம்பிச்சிடுறா. ரொம்ப செம ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறா. இந்த மாதிரி மேடிசன் வாழ்க்கையில் இருந்ததே கிடையாது. ஒரு இடத்துல டான்ஸே ஆட ஆரம்பிச்சிடுறா. இப்படியே அன்றைக்கி நைட் ஃபுல்லாக போகுது. மார்னிங் ஆயிடுது. கேசி தான் எந்திக்கிறா. ஒரு தம்மை போட்டுட்டு இப்போ என்ன நினச்சான்னு தெரில, மேடிசனோட பேக்கு, பர்ஸு, மொபைல் ஃபோனு அதேமாதிரி இவங்க கொண்டு வந்த சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு கேசி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. ஏன் இப்படி பண்ணா அப்படின்னு நமக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. மேடிசனோட மொபைல் பாஸ்வேர்ட், மேக்புக் பாஸ்வேர்ட், அதேமாரி அவங்க கீ, செக்யூரிட்டி கோடு எல்லாமே கேசிக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ
மேடிசனோட ரூமில் தான் கேசி இருக்கா. இப்போ கேசி ரூமில் இருந்துட்டு கேசி மாதிரியே ஹேர் ஸ்டைல், அதே மாதிரி அவளோட ட்ரெஸ்ஸை போட்டு அவள் ஏடிஎம் கார்டை வச்சு அவளோட பணத்தை எடுத்துகிட்டு ஊர் ஊராக சுற்றிட்டு அவள் மொபைல் ஃபோன்லேயே வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை ஏஐ மூலியமா அவள் ஃபோட்டோவையும் மேடிசன் ஃபோட்டோவையும் பிளெண்ட் பண்ணி மேடிசனோட ஐடென்டிட்டியில் இவ வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அப்படின்னா மேடிசனோட பாஸ்புக் எல்லாத்தையும் திருந்தது. கேசிலாம் இதில் ரேண்டம் நடக்கல, எல்லாமே ஸ்கெட்சு தான். மேடிசன் என்னென்ன பண்ணுவாளோ, எப்படிலாம் வீடியோ எடுப்பாளோ அது எல்லாத்தையும் கேசி பண்ணிட்டு இருக்கா. இப்படியே 2 வாரம் போயிடுச்சு. ஒரு கடத்துல இவளுக்கே போர் அடிச்சிருது. மேடிசன் மாதிரி வேற எவ்வளவு மாட்டுவாளா அப்படின்னு கேசி சல்லாட போட்டு தேட ஜெசிகா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி மாட்டிக்கிறாங்க. ஊருக்கு வந்தம்மா என்ஜாய் பண்ணமா போனோமான்றதை விட்டு போயிட்டு போகிற வர எல்லா இடத்தையும் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போஸ்ட்டு இந்த மாதிரி நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு காமிச்சுக்கிட்டுருவாங்க போல இருக்கு. இப்போ அந்த ஜெசிகாங்கிற பொண்ணு ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்கு வந்து போயிருக்கு. அங்கேயே நம்ம கேசி ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போக அங்கே ஜெசிகா சம்திங் ஏதோ ஒரு ஸ்டாச்சுமே எடுத்திருப்பாங்க. கேசியும் இதோட அது பெட்டராக இருக்குல்லையா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க ஜெசிகா எனக்கு பிடிச்ச நான் எடுக்கேன், உங்களுக்கு என்ன அப்படின்னு நோஸ் கட் பண்ணிட்டு போயிடுது. இப்போ கேசி ஜெசிகாவை ரொம்ப ரொம்ப க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுறாங்க. ஜெசிகா லோன்லியாக இருக்கேன், ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு ஒரு போஸ்ட்டை போட இதாண்டா சான்ஸ் அப்படின்னு கேசியும் வாண்டடாக போயிட்டு பேச ஆரம்பிக்காங்க. ஜெசிகா ஃபேன்சி ஸ்டோர்லேருந்து ஒரு ஸ்டாச்சு ஒன்று வாங்கிட்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காண்டி வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஆனால் பிடிக்காமல் போயிருக்கோம். கேசியுமே அந்த நேரத்துக்கு போக கேசிக்கிட்ட நீ சொல்லும் போதே வேற ஸ்டாச்சு வாங்கியிருக்கலாம், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு இப்போ 2 பேரும் கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிக்காங்க. எப்பவும் போல ஒவ்வொரு இடமா சுற்றி பார்த்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஜெசிகா கிட்ட இருந்து அவங்க ரூம் சாவியை கேசி ஆட்டை போட்டா. ஆட்டை போட்டதும் இல்லாமல் மேலினுக்கு போட்ட அதே செட்டு தான் ஜெசிகாவோட பாஸ்போர்ட். இப்போ கேசிக்கு இல்லை. ஜெசிகா வர்றதுக்கு முன்னாடியே கேசி நடத்த வேண்டியதெல்லாம் நடத்தி முடிச்சிட்டா. ஜெசிகாவும் டாக்ஸியில் ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு போயிட்டு பார்த்தோன்னா எப்படியும் எல்லாமே உடஞ்சிருக்கும். ஜெசிகா காலுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஜெசிகா கால் வந்துச்சு. மேலினுக்கு போட்டால் அதே பெட்டு தான். எப்படியும் உங்கள் பாஸ்போர்ட் கிடைக்க 2 நாள் ஆயிரும், இந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொரு இடமா கூப்பிட்டு போயிட்டா. அன்னைக்கு நைட்டு ஜெசிகாவை கேசியும் மேலினோட ரூமுக்கு வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. அங்கே அவளுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. மேலினோட பாய் ஃப்ரெண்ட் மேலின் தேடி அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அவரோட பேர் ரோனி. ரோனியும் நீங்களும் யாரு, மேலின் எங்க இந்த மாதிரி கேட்க கேசியும் மேலினோட ஃப்ரெண்டு தான் நான், அவங்க கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க, நாளைக்கு தான் வருவாங்க இந்த மாதிரி ரோனி கிட்ட கேசி சமாளிச்சிடறா. ஆனால் விஷயம் என்னன்னா ஜெசிகா கிட்ட கேசி இது என்னோட வீடு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி வச்சிருப்பா. ஜெசிகாக்கும் லைட்டு சந்தேகம் வர்ற மாதிரி ஏறும். கேசியும் என் ஃப்ரெண்டோட வீடு என்னோட வீடு மாதிரி தானே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருப்பா. இப்போ ஸ்கெட்சு போட்ட மாதிரி எல்லாமே கரெக்டாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ மேலினோட பாய் ஃப்ரெண்டை எப்படியா சமாளிக்கணும். அதனால மேலின் ஃபோன் நம்பரை வச்சு ரோனிக்கு ஃபோன் அடிச்சு ஏய் எதுக்கு என்னை பார்க்க வந்திருக்க, நான் தான் கூட சண்டை போடலாம், உன்னை பார்க்க எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஏஐ மூலியமா வாய்ஸ் சேஞ்சர் யூஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பா. ரோனிக்கிட்ட சண்டை போட்ட விஷயம்லாம் மேலின் கடற்கரையில் வச்சு சொல்லியிருப்பா. சரி ஓகே ஏல வந்து போகட்டும். ரோனியும் ஜெசிகா கிட்ட ஈவினிங் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துருவா, நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஜெசிகா கேசி அடுத்து ரோனி 3 பேரும் ஊரா சுத்துறாங்க. ரோனி ஊழல பூந்ததுனால கேசியோட பிளான் டோட்டலா ஸ்பாயில் ஆகிட்டு இருக்கு. இப்போ ரோனி ஜெசிகா கிட்ட என்ன சொல்லியிருக்கான்னா உங்களுக்கு எப்படி பாஸ்போர்ட்லாம் காணாமல் போச்சோ அதே மாதிரி தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மேலினுக்கும் காணாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் புட்டு வச்சிட்றா. ஆனால் ஈவினிங் என்ன ஆகுது அப்படின்னா ஜெசிகா மேலினுக்கு மெசேஜ் பண்ணுறா. மேலினோட ஃபோன் யார் கையில் இருக்குது, கேசி கையில் இருக்குது. கேசி மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு நடந்த அதே இன்சிடென்ட் தான் எனக்கு நடந்திருக்கு, உங்கள் ரூம்மேட்டை பற்றி கொஞ்சம் விஷயம் கேட்டுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் போட இப்போ தான் புரியுது ஜெசிகாவுக்கு கேசி மேலே சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு. ஜெசிகாவும் பெட்டி பிடிக்கலாம் கட்டிட்டு நான் இந்த இடத்தோட கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். கேசியும் தாங்க சூட்கேஸை நான் கொண்டு போகிறேன் அப்படிங்கிற பேச ஜெசிகாவும் இங்கே இருக்கிறது ஸ்டார்டிங்லேருந்து உங்கள் மூஞ்ச பார்த்தாலும் எனக்கு ஏதோ மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அடி பயங்கர அடி விழுந்துடும். அடித்தது இல்லாமல் ஒரு நேரத்தில் ஜெசிகாவை கேசி போட்டு தள்ளிடுறா. அந்த லக்கேஜ்லேயே ஜெசிகாவை பார்சலும் கட்டிடுறா. ஜெசிகா இந்த மாதிரி வந்து பேசுறதுக்கு காரணம் ராயன்னா மடையை குழப்பி விட்டுருப்பான். ஓகே கேசி ஜெசிகாவை கொலை பண்ணிட்டா. அப்போ மாதிரி லைட்டாக சவுண்டு கேட்டிருக்கோம். ராயனுமே கீழே வந்துட்டு ஜெசிகா சவுண்டு மாதிரி கேட்டுச்சு எங்கே அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்க. ஜெசிகா இந்த இடத்தோடு கிளம்பிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ராயனும் மேலே போயிடுறான். கொஞ்ச நேரம் தம்மா போட்டு சரி உனக்கு போட்டு தெரியலாம் அப்படின்னு மேலே வந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் மேலின் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்னென்னா ரயன் ஜெசிகாவை டேக் பண்ணி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்கான். இந்த ஒரு போஸ்ட்டில் கேஷியுமே இருக்கா. இப்போ தான் விஷயமே புரியுது. மேலின் அவன் பாய் ஃப்ரெண்ட்டை அன்னைக்கு என்னென்னலாம் நடக்குதோ அதெல்லாம் ஈவினிங் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. அப்போ தான் இந்த ஒரு பிக்சரை வந்து ரயனுக்கு அனுப்பிச்சி விட ரயனுமே மேலின் அந்த ஃபோட்டோ அழகாக இருந்திருப்பா, அதனால அந்த பிக்சரை ஷேர் பண்ணியிருப்பா. சரி ரயன் வந்து கிளம்ப மாட்டான், அவன் மனசை உடச்சா தான் இந்த இடத்த விட்டு கிளம்புவான் அப்படின்ட்டு மேலினும் வேற ஏதோ ஒரு ஃபாரினர் கூட ஒன்றா இருக்கிற மாதிரி கேஷி எடிட்லாம் பண்ணி மேலினோட ஐடியிலேருந்து அந்த போஸ்ட்டை போட்டிருப்பா. இதை பார்த்தோன்னே ரயனுக்கு
மன உடச்சல் ஆயிடுது. இப்படி இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு வேகமாக பைக் எடுத்துகிட்டு கடற்கரையில் போய் நின்றுட்டு இருக்கா. கேசியும் ரயனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போயிருப்பான். அங்கே போயிட்டு எப்படியாவது ரயனோட மொபைல் ஃபோனை வாங்கிட்டு வேறு எதுவும் ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்து அழிக்கணும் அப்படின்ட்டு பின்னாடி சுற்றிக்கிட்டு இருப்பா. ஒரு நேரத்தில் ரயனோட மண்டையை கொஞ்சம் கொஞ்சமாக குழப்பிக்கிட்டு இருக்கா. இதனால தான் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா, அவளுக்கு ஒரு நியூ பாய் ஃப்ரெண்ட் வந்து கிடச்சிருச்சு, அதனால தான் உன் கூட சண்டை போட்டா அப்படின்னு பேசி ரயனை குடிக்க வச்சு அவனை அன்கான்சியஸாக பண்ணி அவனோட ஃபோனை எடுத்து அன்லாக் பண்ணி அந்த ஒரு போஸ்ட்டை டெலிட் பண்ணுறா. அன்றைக்கி நைட்டே நினச்சாலுமே கேசினால் ரயனை வந்து கொண்டிருக்க முடியும், இருந்தாலும் கொல்லலை. அன்றைக்கி நைட்டு ரயனும் கேசி ஒன்றா தான் இருந்திருக்காங்க. ரயனுக்குமே மேலினுக்கு துரோகம் பண்ணிட்டோம் அப்படின்னு குற்றம் உணர்ச்சி ஆயிடுது. அடுத்த நாள் மணி ரயனுமே சரி நான் ஊருக்கு போகிறேன், எப்படியும் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டை தேடி வருவோம் அப்படின்ட்டு நம்பிக்கையிலே கிளம்புறான். கேசிக்கும் ஒரு பெரிய தலைவலி முடிஞ்சிச்சு அப்படின்னு நிம்மதியாக உட்காந்து தம்மா போட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் ரயனோட மண்டைக்குள்ளே எதேதோ ஓடுது. அதே நேரத்தில் இங்கே கேசியும் வீட்டுக்கு வந்துடுறா. அங்கே போயிட்டு மேலின் இருக்கிற எல்லா தடயத்தையும் தீ வச்சு எரிச்சிடறா. மேலினுக்கு ஒரு சின்ன பழக்கம் இருக்கு, நடந்த எல்லாத்தையும் அவள் டிக்ஷனரியில் நோட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பா. அதெல்லாம் படித்து இப்போ ரயனை எப்படியே சமாளித்து அமுச்சு விட்டா. ரயனுக்கும் மேலினுக்கும் இப்போ வந்து பழக்கம் இல்லை, கிட்டத்தட்ட அவங்க ஸ்கூல் டேஸ்லேருந்தே லவ் பண்ணி இருந்திருக்காங்க. மேலின் இவ்வளோ பெரிய செலிபிரிட்டி ஆனதுக்கு காரணமே ரயன் தான் ஃபஸ்ட்டு மேலினா ஃபோட்டோ எடுத்திருக்கான், அதை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் கண்டினியூவாக போஸ்ட் பண்ணதுக்கும் பேக் பண்ண இருந்திருக்கான். ரயனுக்கு மேலினை பற்றி டாப் டு பாட்டம் எல்லாமே தெரியும். இப்படி இன்னொருத்தவங்க கூட சடனாக போக வாய்ப்பே இல்லை அப்படின்னு கேசி இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பா. மேலினும் ஒருத்தனும் ஒன்றா இருக்கிற மாதிரி பேக்ரவுண்டில் ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு நேராக போயிட்டு யாராவது இந்த பொண்ணை இங்கே பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரையும் கேட்டுக்கிட்டு இருக்க. யாருக்குமே அடையாளமே தெரியாது. அங்கே ஃபஸ்ட்டு ஒருத்தர் வயசானவர் இருந்திருப்பார் இல்லையா, அவர் ஒரு டூர் கைடு, அதனால தான் ஸ்டார்டிங்லேயே மேலின் கூட பேச ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. அவர்கிட்ட பேசும்போது நான் இந்த பொண்ணை பார்த்துருக்கேன், ஆனால் அவர் கூட இருக்கிற ஆளை நான் பார்த்தே இல்லை இந்த ஏரியாவிலே. அன்றைக்கி நைட்டு அவங்க தனியாக உட்காந்துருந்தாங்க, கூட தழும்போட ஒரு பொண்ணு உட்காந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்போ தான் நம்ம ரயனுக்கு சந்தேகமே அதிகரிக்கி. மேலின் போட்ட கடைசியாக எல்லா போஸ்ட்டையும் ஒவ்வொன்றா கூர்மையாக கவனிக்கான். அப்படி கவனிச்சதில் மேலின் மூஞ்சில் தழும்பு மாதிரி ஒரு விஷயத்த ரயன் நோட் பண்ணுறான். இப்படி பார்த்ததில் கேசி தான் இதுக்கெல்லாம் காரணம். கேசிக்கு மேலின் இருக்கிற இடம் தெரியும், இல்லைன்னா அவள் தான் ஏதோ பண்ணியிருக்கிறா அப்படி மாதிரி கண்டுபிடிக்க நேராக கேசி இருக்கிற அந்த வீட்டுக்கே வந்துடுறான். அங்கே வந்துக்கிட்டு வீட்டை சல்லடப்பட்டு தர்றான். அப்போ மேலினோட டைரி கிடைக்கி மேலினுமே கேசி கூட போட்டில் அந்த தீவுக்கு போன வர எல்லாத்தையும் எழுதி வச்சுருப்பான். ஆனால் அதில் கேசி அந்த இடத்துக்கு வர ரயனுமே ஒரு கட்டையை கொண்டு கேசி மண்டையில் அடித்து ஒழுங்காக மேலின் இருக்கிற இடத்துக்கு வந்து என்னை கூட்டு போ, ஏன்னா உன்னை அடித்து கொண்டுருவா அப்படிங்கிற மிரட்டிக்கிட்டு இருப்பான். ஒரு நேரத்தில் ஆமாம் மேலின் இருக்கிற இடம் எனக்கு தெரியும், நான் தான் அந்த தீவில் போயிட்டு விட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் உண்மையை சொல்லிடுவான். ரயனுமே அந்த தீவு இருக்கிற இடத்துக்கு எனக்கு கூட்டு போ அப்படின்னு கேசி கையில் கயிறெல்லாம் கட்டி அந்த போட் இருக்கிற இடத்துக்கு வந்து இப்போ போயிடுறாங்க. அப்போ தான் இப்போ ஒரு சம்பவம் நடக்கு. போட்டில் ரயனும் கேசி ஏறிடுறாங்க. அப்போ கேசி ரயனை கடலில் தள்ளி விட்டுறா. தள்ளி விட்டது இல்லாமல் தண்ணிக்குள்ளே வச்சு ரயனை போட்டு தள்ளிடுறான். எல்லா ப்ராப்ளமும் சால்வ். இப்போ வர இன்ஸ்டாகிராமில் ரயனும் மேலினும் காதல் புறாக்களாக இருந்தாங்க. இதை உடைக்கணும் அப்படிங்கிறதுனால ரயனை பற்றி மேலின் ஐடியில் சொல்கிறது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. லவ்ங்கிற பேரில் ரயன் இனியை டெய்லி ஃபிசிக்கலி அப்யூஸ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி தப்பாக ஒரு நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிடுறான். எல்லாருமே கழுவி ரயனை ஊற்றுறாங்க. இதில் ஹைலைட் என்னென்னா ரயனோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி தான் டெய்லி நடக்குது அப்படிங்கிற மாதிரி மேலின் சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோவே போட்டுறான். அதே மாதிரி அவளோட இன்பாக்ஸில் ஏகப்பட்ட ப்ரொமோஷனல் மெசேஜ்லாம் இருக்கும். எப்படியும் ஃப்யூச்சரில் நம்ம கேசி தான் பண்ண போகிறான். ஆனால் அதுக்கு முன்னாடி தீவில் போயிட்டு ஒரு தடவை மேலினை பார்த்துடலாம். எப்படியும் மேலின் இறந்துருப்பா, அப்படி உயிரோடு இருந்தாலும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருப்பா, அவளை போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கொண்டுடலாம் அப்படின்னு போய் பார்த்தனா அங்கே மேலின் அவள் இருந்த ஒவ்வொரு நாளையும் குறித்து வச்சுருக்கா. காட்டுக்குள்ளே போயிட்டு கேசியும் மேலினை தேடிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் மேலின் எங்கேயுமே வந்து இருக்க மாட்டா. ஒருவேளை ஏதாவது கப்பல் வந்து மேலின வந்து கூட்டு போயிருக்குமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அண்ணாவில் டமார்னு ஒரு அடிச்சாருன்னா மேலின்னா கேசி இப்போ மயக்கத்தில் இருக்கா. கேசிக்கும் எப்படி இவ்வளோ நாள் உயிரோடு இருந்தா அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஆச்சரியத்தில் பார்த்துக்கிட்டு இருக்க கேசிக்கு திருப்பியும் அடி விழுந்துருது. கேசி ஆல்ரெடி நம்ம ரயனோட பாடியும் ஜெசிகாவோட பாடியும் அந்த போட்டில் போட்டு கொண்டு வந்திருப்பா. இது நம்ம மேலின்களில் போட்டுரும். அந்த ரெண்டு ஒரு பாடியும் இப்போ கரைக்கு மேலின் தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கா. எப்படியும் நடந்ததெல்லாம் ஒரு வீடியோ போட போகிறா, நம்மளை வச்சு செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை வந்து முடிக்காங்க. ஓகே, இந்த படத்தை என்ன நீங்கள் மறக்காம சொன்னாங்க.